ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தவளை எடை பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஏர்லி மார்னிங்கே நம்ம ஊற வச்சிட்டோம்னா நமக்கு சௌரியமாக இருக்கும். அதுக்கு என்னென்ன ஊற வைக்கணும்னு நான் சொல்கிறேன். 4 மெஷர்மெண்ட் எது வேணால் எடுத்துக்குவோம். நான் குட்டி டம்ளரில் எடுத்திருக்கேன். ரா ரைஸ் பச்சரிசி, நாலு கப் அதே கப்லேயே துவரம்பருப்பு தூர்தால் 1 கப், கடலைப்பருப்பு 1 கப். எதில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா பெரிய டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். இதுவே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது ரொம்ப நம்மளுடைய பாரம்பரியமிக்க டிஃபன். இது தவளை டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே மிஷினில் கொடுத்து ரவை பதத்துக்கு அரைச்சி வாங்கி வச்சு அப்பப்போ கூட ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஊற வச்சு தான் பண்ண போகிறேன். ஏன்னா அடிக்கடி நம்ம பண்ணுறதில்ல, அதனால் அரைச்சி வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் அரைச்சும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ரவை மாதிரி. இல்லை மிக்சிலையும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம், உங்கள் சௌகரியம் அது. இதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி 4 பருப்பு சேர்த்தெல்லாம் பண்ணுவா. அது மாதிரி புழுங்கல் அரிசி பாயில்டு ரைஸ் சேர்த்து பண்ணுவா. நான் எப்படி பண்ணேனோ அதை நான் அப்படி காமிக்கிறேன். இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் இதை ஊற வச்சுக்கணும். நல்லா 4 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் கூட களைஞ்சிட்டு மிளகு ஜீரகத்தை தனியாக ஒரு இதில் நல்லா அலசிட்டு நம்ம டீ வடிகட்டுவோன்னு அதில் வடிகட்டிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா அரிசியோடு சேர்த்து நீங்கள் களையும் போது நீங்கள் தண்ணி வெளியில் விடுவோம் இல்லையா, அப்போ குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஜீரகமும் வெளில போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும். ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. நான் அரைச்சின்ட்டேன். இப்போது அரைக்கும்போது கூட உப்பு போட்டுக்கலாம். நான் அரைச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவை சால்ட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் புளிப்பு வரணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டைம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருக்குது. குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜலம் விட வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாலே கரெக்டாக இருக்கும். மூடினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கெட்டியாக. இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அரைச்சி வச்சு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சு எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகிடுது. கொஞ்சம் புளிச்சாதான் நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே பண்ணிக்கலாம், ஆனால் புளிச்சதுனா தான் நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, வாண்டியில் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். பிடிக்கிறது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, பொடி பண்ண கட்டி பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுட்டு சின்னதாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எல்லாத்தையும் இதில் கொட்டிண்டாச்சு. 1/2 மூடி இல்லை பாதி தேங்காயும் திருக்கி இதில் போட்டுட்டா நல்ல ஒரு வாசனையை தரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிண்டாச்சு தேங்காய் போட்டதுக்கப்புறம். இதில் இப்போ நம்ம நல்லா தாராளமாக இந்த அளவுக்காவது அதில் நிற்கணும். நீங்கள் இந்த மாதிரி பான்லியோ குழிவாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, இரும்போ நான்ஸ்டிக்கோ எது வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இரும்பு பண்ணால் நல்லாயிருக்கும்.
இதை விட பார்த்தேன்னா அப்போல்லாம் வெங்கல பாத்திரம் இருக்குல்ல, அதை வந்து எப்படி சொல்லுவான்னா தவளைன்னு சொல்லுவாள். அப்புறம் பேசலாம். இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்து அதில் விட்டுணும். இப்படி வரணும் அந்த இது. ஆயில் விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து இப்படி வரணும். அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. பொறுமையாக அதை வேகட்டும், மூடி போட்டுடலாம். தவளை அடை எங்கே தவளையை காணும்னு சொல்லக்கூடாது. தவளை அடை அப்படின்னா அந்த பித்தளை பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து தவளைம்பா. அந்த தவளை எடுத்துன்னு வா அப்படின்பா. அந்த காலத்துலலாம் தவளை, அது பேர் தவளை. அதனால அதில் பண்ணுவா. கொஞ்சம் இப்படி ஏந்தெல்லாம் இருக்கும், ஆனமண்டை அந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த மாதிரி ஊற்றுறதுனால அது தவளை. அதில் அடை பண்ணுறதுனால தவளை அடை, அவ்வளோதான். வெங்கலம் பித்தளை இதெல்லாம் அப்போ யூஸ் பண்ணுறது ஜாஸ்தி, அதனால் அதுக்கு பேர் அப்படி. நார்மல் அடைக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியணும். இது நல்லா சிம் பண்ணிடணும். இதை வச்சுட்டு அது நல்லா அடியில் நல்லா ரோஸ்டாகவும் உள்ள சாஃப்டாகவும் அந்த மாதிரி வரும். பார்க்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் வெந்தாச்சா? இப்போ எப்படி நம்ம திருப்பி தானே போட போகிறோம். இப்போ வருது இந்த பால்னு திருப்பி இந்த மாதிரி ரெட் கலரில் வரணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பச்சை மிளகா ஒத்துக்காது அப்படின்னா, ஒத்துக்காது மீன்ஸ் வந்து சில பேர் கல்சர் இருந்தால் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிக்க சொல்லுவாள் டாக்டர். அதனால் அந்த மாதிரி இருக்கவா ரெட் சில்லி போட்டுக்கலாம். அரைக்கும் போதே ரெட் சில்லி போட்டு அரைச்சிருவோம். சில பேர் 4 பருப்பு போட்டு அரைக்கிறா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாலோ அதே மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து எதுவுமே சுட சுட நம்ம உடனே கல்லில் ஒன்று தட்டில் ஒன்றுமா சாப்பிடும்போது உங்களுக்கு பெருசாக சைட் டிஷ் தேவைப்படாது. சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாரம்பரியமிக்க ட்ரெடிஷ்னல், ரொம்ப 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 ட்ரெடிஷ்னலான தவளை அடை ரெடி. இதே தான் தவளை தோசை, தவளை வடை எல்லாமே இதே தான். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வந்து பண்ணாமல் சட்டுன்னு வருது பாருங்கள். அந்த திருப்பி போடுறதுக்கும் அது பாட்டுக்கு நல்லாவே வெந்திருக்கும். அவ்வளோதான்.